என்னடா அப்படி உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு காய்ஸ், மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நடுங்கு. தலைக்கு வேற ஊற்றிட்டு வந்தேன்னா தலையும் காயில. அதுதான் சரி தலை காய வைக்கலாமே. எப்பயுமே ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன், இன்னைக்கு வந்து ட்ரையர் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, அடிக்கடி ட்ரையர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நான் கூல் டெம்பரேச்சரில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நான் கூல் டெம்பரேச்சரில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அடிக்கடி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, முடி இருக்கிறதும் கொட்டி போயிடும். ஏன்னா தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா. நான் வேறு தலைக்கு ஊற்றிட்டு வந்துட்டேன். தலை வந்து பின்னாடி மட்டும் காய மாட்டேங்குது, ரொம்ப ஈரமாக இருக்குது. கொஞ்சம் இதாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னா தலைவலி வந்துருமேன்னு பார்க்குறேன். ஆனால் சுகமாக இருக்குது. வெளியே மழை பெய்யுதா? தலை காஞ்சிச்சு. இதுக்கு மேலே வச்சு இருக்கிற 4 முடி கொட்டி போயிடும். இந்த ஹேர் ட்ரையர் அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா என்ன, அதையும் இன்னும் கீழே காயில. சரி பரவாயில்ல போங்க, மேலே காஞ்சிச்சு, சளி பிடிக்காது. இது அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா வெடிப்பு வரும் கீழே, சரிங்களா? முடி பிரேக் ஆகிட்டு கொட்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் வந்து தயவு செய்து ட்ரையர் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. மழை காலத்தை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். பின்னாடி போட நிற்கிறதுக்கெல்லாம் இதாகும். இல்லைன்னா ஃபேன் போட்டு இந்த ஃபேன் இருக்கும் இல்லை, மேலே இருக்கிற ஃபேன் இல்லாமல் அந்த ஃபேனில் வந்து நம்ம தலைக்காய வச்சுக்கலாம், சரிங்களா? இது ரொம்ப நம்மளுக்கு ஹீட்டோடு வரதுனால முடி வந்து இதாகும், டேமேஜ் ஆகும், சரிங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுறதா கஸ்டமரே வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தப்பு காய்ஸ், ரொம்ப ரொம்ப தப்பு, சரிங்களா? மழை துளி கூட நிற்காதனால தான் நான் அந்த ட்ரையரே போட்டேன், சரிங்களா? சளி பிடிச்சிக்க வேணாம் மெயின் ஸ்ட்ரைட்டு. மழை துளிகள் வந்து சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கேட்குதுன்னு. இது எப்போ நிற்கிறது? நான் பொடியை எடுத்து வெளியே வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கேன். நேற்றுலாம் நிறைய வச்சுருந்தேன், ஒரு கிட்டத்தட்ட இங்கே மட்டும் 100 பாக்ஸ் அடுக்கி வச்சுருந்தேன். ஆனால் கஸ்டமர் சொன்னாங்க ஒரு 10 பாக்ஸ் மட்டும் முன்னாடி வர மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அது மட்டும். நல்ல மழை. அதுக்கப்புறம் இப்படி பெரிய ப்ரெஸ் வச்சு மாதிரி சீப்பை எடுத்து தலையை சிக்க உடச்சிக்கலாம். சிக்கு இருக்காது மோஸ்ட்லி, அதனாலுமே சிக்க உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லது. ஸ்கூல் விட்டுட்டாங்க, வேனில் போக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு செம்மையாக போர் அடிக்குது காய்ஸ். பேசாமல் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் எங்கேயாச்சும் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். பாவம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டுட்டாங்க, இங்கே பாருங்க கொடையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரி ஓகே காய்ஸ், சிக்கு எடுத்துட்டேன். மழை நிற்கவே இல்லை, லைட்டாக இந்த பக்கம் தூக்கி வைப்போம். என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, பத்தட்டப்பா தானே, பார்வைக்கு வைப்போம். கஸ்டமர் அப்போ தான் நிதானமாக பார்த்துட்டு போவாங்க. மழை சத்தத்தை பார்த்தீங்களா, சரியான மழை. சரி ஓகே, எல்லாத்துக்கும் பாய்.